இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவில கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை எவ்வளவு குழப்ப தேடி எல்லா நாடி வந்துட்டான் பேரு புகழ் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரும், மழை போல நம்பி வந்தா பனி போல நீச்சல் 2 கடவு பறிச்சு பறி சொல்லிட்டான். 100 தடவை வந்தாலும் எடுத்து பழிக்க கோயம்புத்தூர் பாயாருடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து கேட்டு நிக்கிறான். மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? வெடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பி வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு மலையாட்ட நம்பிட்டு நிக்கிறியப்பா. உடச்சே பேசிட்டா ஒன்னாளுக்குன்ற பெத்த தாயாருக்கு புத்துநோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த புத்துநோயில இன்னைக்கு 6 மாச கருவு கொடுத்து என்ன அவ்வளவுதான் ஆயுளோடு இருக்குன்னு சொல்லி மருத்துவத்துல சொல்லி இருக்கிறாங்கப்பா. மருத்துவம் சொல்றது உண்மைதான். ஆனா என்னை நம்பி நீ வந்திருக்கிற இல்லையா? மருத்துவம் பொய்யா போகுதா இல்ல இந்த பாலத்து கருப்பு 7 பொய்யா போகுதான்னு வார்த்தெல்லாம் தகுதிமான இல்லை. புரிஞ்சுதா? ஒண்ணு கலந்த வேண்டாமாயா? மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம் சொல்லல. எல்லாரும் பந்தம் இல்லாம பொண்ணால காப்பாத்தி தேவட்டியில கூட நிறுத்தி காய்ச்சி குத்தர போட்டு தரனாயா? சத்திய வாக்கு. அது போக மனசுல குழப்பம் நான் போட்டுட்டு நிக்கிறேன். அந்த குழப்பத்துக்கும் கூடி சீக்கிரம் விட கொடுத்து 5 மாசம் தரம்போடு கொடுத்துறோம். போகிறோம். கூகலூர் இட பிரச்சனை ஒன்னப்பா, பூமி விக்கல, கடன் பிரச்சனை தீரல அப்படின்னு சொல்லி வந்து தங்க நின்றுட்டு இருக்குது. வர சொல்லு அடியா தாயி, நான் இருக்கிற தகுதி மண்ணில் பூமி ஒண்ணு விற்கணும்ப்பா. அதனால வீட்டோட மனையிடத்தோட நிக்குது. அதை வித்து காசு பண்ணி கொடுத்தோன்னு கடன் அடையணும், தொழில் அமையணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? இன்னைக்கு இல்ல மத்திரி சின்ன பின்ன போட்டுட்டு நிக்குதுன்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே கழுவு மரம் ஏறி இருக்குமப்பா. இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? அத்தனைக்கு பாதுகாப்பு பண்ணியாச்சு. கொஞ்சம் இடத்த விலை குறைச்சு சொல்லு. அந்த விலைக்கெல்லாம் போகாதாயா? புரிஞ்சுதா? கொஞ்சம் குறைச்சு சொல்லு, தட்டி விட்டுலாம். போ, முடிச்சு கொடுத்துறேன். போதை இல்ல பெங்களூர் தாயி, நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நின்று அக்னி கையிலேந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறிக்கு இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்கிறியா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாமே எல்லாம் விண்ணப்பட்டு நிக்கிது. இன்னைக்கு விண்ணப்பட்ட பட்டி அத்தனை இன்னைக்கு ஒளிச்சேர்த்தி கொடுத்து பேர் வாங்கி வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இன்னைக்கு ஆழம் பார்த்த கண் இன்னைக்கு அலங்காரம் பண்ணலான்னு கேக்குது. இல்லையா? மரபொருளா சொல்லிட்டு புரியுதா? ஆழம் பார்த்த கண் உன்னைய இன்னைக்கு உன்னை அலங்காரம் பண்ணி பார்க்க வந்து பாரு அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது. போய் கூலி வேலை செய்யணும் அப்படின்னு அவனோட காரியம் சாதிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறா. என்ன பண்ணலான்னு திட்டான். போனேன் அப்படின்னா தாய் சங்கட்ட சலுப்பு சிக்கல் தான் வரும். புரிஞ்சுதா? மீறி போய் பாரு, போய் பாரு. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த இடத்துல இருப்பேன். அதனால பல பிரச்சனை வந்து சேரும் ஐயா. புரிஞ்சுதா? போய் கொஞ்ச நாள் தான் அங்க இருக்க முடியும். பிரச்சனை வந்து இல்ல அப்படின்னா உன்ற குழப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கு இன்னொரு வாக்கு கேட்டுட்டு நிக்கிறியா? அந்த கண்ணுக்கு தாராளமா வாகனம் வாங்கி கொடுக்கலாம். எந்த விதத்தில் தப்பு வராது. நான் இருக்கிற தகுதி மாதிரி. புரிஞ்சுதா? தீர்மானமா பேசி போய் அங்க வேலைக்கு பாரு. போதைகள் திங்களூர்
தொழில் அழுத்தனை இன்னைக்கு சின்னாப்பின பண்ணிட்டு நிக்கிறாயா இல்லையா? இன்னைக்கு அது போக வந்து இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார தொழில் முறை எத்தனை சின்னாப்பின பண்ணிட்டு நிக்குது. ஒரு காரியம் ஒண்ணு நடக்கும்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியாயா? அது போக தீராத ஒரு பாக்கியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேணா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கந்தாயி இந்த 3 முறையும் முத்தா போட்டு நடத்தி கொடுத்தாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிற்பேன். இன்னையிலிருந்து தொழிலை பெருக்கிற வாரிசுக்கும் உத்தரவு போட்டு கொடுத்தாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். போ வர்றோம். அவனாசி இன்னைக்கு பேய் பேசாத வந்து சூழ்ந்து நிக்குது. தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சிந்தாபனம் போட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வர சொல்லு பார்க்கலாம். தாயி என் பட்டியல வந்து கையேந்தி நிக்கிற வரைக்கும் எல்லாம் தடுப்பு போட்டு வச்சுட்டு இருந்தேனப்பா உண்டா இல்லையா? அதே மாதிரி என்ற பட்டியட்டு கொஞ்சம் விலைக்கு நின்றுச்சு. இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு எல்லாம் சூழ்ந்து நின்று இன்னைக்கு உன்ற பட்டி இன்னைக்கு முடக்கி இன்னைக்கு கருக்கு இருக்குன்னு பயன்படுத்தி இன்னைக்கு தலைமையில வந்து நின்னுக்குது. கூட படுத்துக்குது. இப்படி வந்து சிக்கலா நின்று இன்னைக்கு இல்லம் பூரா தத்தளிச்சிட்டு நிக்குது. உண்டா இல்லையா தாயி? இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். என் பட்டிக்கு வந்து கையேந்தி நில்லாயா? கூடிய சீக்கிரம் அதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி முடிக்கி வேடி காமிக்கிறாயா? தொழில் முறைக்கு கூட வந்து போதுமா? போ வரணும். நாகர்கோயில் ஐயா கோர்ட்டு கச்சேரி பில்லங்கா இதெல்லாம் சிக்கி நின்று இன்னைக்கு ஏமாந்த குழப்பு பொழைச்சிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்த குழப்புக்கு வழிதேட தெரியாம இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி பில்லங்கத்தில் நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? ஒன்னா செஞ்ச சூது இன்னைக்கு எல்லாம் சிக்கி சீரழிஞ்சிட்டு நிக்குதா ஐயா? புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதுல இருந்து சிக்கல் இல்லாத முடிச்சு காப்பாத்தி தந்தரனாயா? முதலையும் கைப்பற்றி கொடுத்தா கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுதா? இப்போ 2வது ஏடு வெளிநாடு உத்தியோகத்துக்கு கனடா போகணும் அப்படின்னு உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஓ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூடவே நிக்கிறனாயா? அனுப்பிச்சு வச்சாரு. போதுமா? எல்லாரும் மங்கம்லாம கோட்டையை பாதுகாப்பு பண்ணி கூடவே நிக்கிற துணிச்சுப்போ. போகிறோம்போ. அடுத்தது காஞ்சிபுரம். ஐயா ஒட்டி மகன நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதா ஐயா? இன்னைக்கு இல்ல மத்தனை தடுமாறி போய் நிக்குது. இன்னைக்கு வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போலாமா வேண்டாமான்னு வந்து உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறியா? ஆனா நீ போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறியா? போனா சிக்கல்ல மாட்டிக்கிற. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இப்போதைக்கு உத்தரவு கொடுத்தா நீ போனீங்கன்னா அங்க சிக்கல்ல மாட்டிக்குவியா? கொஞ்சம் பொறுமையா நில்லு. என்ற திருமணம் முடிஞ்ச கையோட உன்னை அனுப்பிச்சு வைக்கிறப்பா இப்போ உத்தரவு இல்ல போன அப்படின்னா மாட்டிக்குவேன். என்னை நம்பி வந்து நில்லு. இருக்கிற இடத்துல தொழிலை பெருக்கி கொடுக்கறனாயா? குடும்பத்தோட போய் அங்க சிக்கல் பண்ணிக்காத. சீரழிஞ்சு போயிடுவேன். வேண்டாமாயா? இருக்கிற இடத்துல பொழப்ப பாரு. கூட வந்து நிக்கிற. போதுமா? அதே காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தொழில் முறைக்கெல்லாம் சிக்கலா வந்து நிக்குது ஐயா. பத்திர எழுத்தாளரு ஐயா அட ஒட்டி மகா நாங்க கருப்பு கோட்டையில வந்து தொழில் முறை உத்தரவு கேட்டு வந்து நின்னையா? சில மாற்றத்தை கொடுத்தாச்சப்பா. அதே மாதிரி நீ கடன் பிரச்சனை தீர்த்து தரேன்னு சொன்ன ஒரு வழி காமிச்சுட்டேன்னப்பா இல்லையா? அதை முடியாத முடிச்சு கொடுத்துறேன். மீட்டுக்கோடு புரிஞ்சுதா? கடன் சுமை அந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்துறேன். நல்லபடியா அதுல இருந்து பாதுகாப்பு பண்ணிக்க. ஒண்ணு கலங்க வேண்டாம். கல்யாணம் விட்டு போனது பாரு. போதுமா? போறோம். ஐயா ஒட்டி மகன் நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. இல்ல மத்தன இன்னைக்கு தடுமாறி நீ காரியமும் ஜேதாரமாயி போச்சப்பா உண்டா இல்லையா? இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு தலைக்கு மேல சுமைச்சது காரியம் ஆக மாட்டேங்குது. நல்ல காரியம் இதெல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா? நீயும் எத்தனையோ தேவாதி கிட்ட கையேந்தி பார்த்தாச்சு. எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு. உத்தரவு தரேனப்பா. நல்லபடியா உத்து போட்டு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அது போக சில கவலைகளை மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். அந்த கவலைக்கு அத்தனை தாய் தகப்பமா நான் இருக்கிறேன். கூடவே வந்து நிக்கிறேன். அதை பத்தி பயந்துட்டு நிக்காத. மீட்டு கொடுத்தாரு. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா உண்டா இல்லையா? நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பாக்குற முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி போகுது. தொழில் முறையும் சரி காரியத்திலையும் சரி உண்டா இல்லையா? நல்ல காரியம் இன்னைக்கு ஏனாதான் போய் நிக்கிறாயா உண்டா இல்லையா? அது நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக ஒரு சாமி ஏறினா ஒரு முளைஞ்சு சொல்லு
இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது போக ஒரு காரியம் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா அதை மனமுறியாத முடிச்சு என்னை அனுப்பிச்சு வைன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, எல்லாம் மங்கம்னா அதுக்குண்டான முயற்சி மட்டும் பண்ணு, கூடவே நின்று சாட்சி கொடுத்தனாயா. புரிஞ்சுதா? மனமுறியாத சாட்சிக்காரன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? 2 பேர்கிட்ட போய் கேட்ட உத்தரவு தான் வந்தது, ஆனா காரியம் நடக்க முடியல. உண்டா இல்லையா? கடக்கூர்ல வந்து என்னை நம்பி நிக்கிறேன், கூடவே வந்து நிக்கிற முடிச்சு கொடுக்கறனாயா. முத்துமும் காமிச்சு முறையா முடிச்சு தருவா. போதுமா? நான் எப்படி இந்த கட்சி முனநாள் நின்று அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னியாக்கும்படி 6ஆம் பெரிய நிக்க பட்டியல் வந்து நிக்குதாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள இன்னைக்கு எல்லாமே மொண்டிக்கெட்ல போட்டு நிக்குது. இல்லையா தாயே? ஒன்னாளுக்கு நோவு நொடி சிக்கல். அதே மாதிரி குறியெடுத்து கொடுத்த தெய்வம் இன்னைக்கு குறியெடுத்து பேச மாட்டேங்கிறாயா. அந்த தெய்வத்தையும் கட்டி போட்டாங்க, ஒன்னாலையும் கட்டி போட்டாங்க, ஊட்டையும் கட்டி போட்டு இன்னைக்கு அதை சின்னாபனப்படுத்தி வேடிக்கை காமிக்குதாயா. கால சுத்தின பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு குறி சொன்னது சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. அந்த மாரியாய் இல்லையா, அந்த மாரியாய் கட்டை உடைக்கிறந்தாய், கட்டை உடைச்சுன்ற பட்டிக்கும் பேர் வாங்கி கொடுத்து உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லை. எதையே நிலையா நிக்க சொல்ல அவள. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. கட்டை உடைக்கனாயா, தேவாதி பேச வைக்கிற, இல்லத்துக்கு இருக்கிற அத்தனை சக்கட்டை எடுத்து வீசி நல்லபடியா படியளந்து பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பருப்பாயா. தொழில பெருக்கிற, செல்வாக்கியும் பெருக்கிற, இது சத்திய வாக்கு. இதாதாய் இத மென்னு தின்னு பொண்ணா முடிஞ்சிடும். இதாதாய் இது எப்படி வேணாலும் பண்ணிக்க. பொண்ணா முகம் பூசி தண்ணி வாக்கணும். இதை எடுத்த பக்கமே கொண்டு விசிறி போடு. போ அடியானையும் சரி பாத்துக்கிறோம். போ வாதாயி திருச்செங்கோடு தாயே என்ற தொழிலே படிச்சொல்லி கொடுக்கறது உண்டா இல்லையா? கல்யாணம் உடைச்சு பேசுறத மறைச்சு பேசுறது. கல்யாண காரியம் கொஞ்சம் தவுட்டு வந்து நிற்கிறப்பா, தகுந்த காரியம் எனக்கு தடையில்லாத நடத்தி கொடுத்து என் பட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. இன்னும் சிலதெல்லாம் மனசுல குடும்பேட்டில் போட்டு உழப்பிட்டு நிக்கிறதாயி. ஒன்னும் கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன், தாயும் தாப்பனமா கூட வந்து நிக்கிறனாயா. உத்து போடுறேன் தாயி, உத்து போட்டு உன்ற பட்டிக்கு வாழ வச்சு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? இந்த தாயி பொண்ணால முகமூசி தண்ணி வச்சு போ வரம்போ. காரமடை கல்யாண காரியம் தந்துட்டு நிக்குது, தொழில் முறை அத்தனை சின்னாபனப்பட்டு நிக்குது. ஒரு தேவாதிய நம்பி மோசம் போய் நிக்குதாயா. இல்லையா அடியா? கல்யாண காரியம் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதாயா. அது போக இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு சீரழிஞ்சு நிக்குதாயா. ஒரு பணம் வருமானம் இல்லாமல் பட்டியத்திலே முடங்கி நிக்குதாயா. ஒரு தேவாதியை நம்பி மோசம் போய் இன்னைக்கு சிக்கலாய் நிக்குதாயா. உண்டா இல்லையா? தேவாதி மேல தப்பு இல்ல, தேவாதி வச்சு நடத்திட்டு நிக்கிறவன் தில்லுமுள்ளு. புரிஞ்சுதா? அப்படி எல்லாரும் போய் ஏமாறுறாங்க ஐயா. புரிஞ்சுதா? இதுல இருந்து மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து பேர் வாங்கி தந்து கட்டு போட்டு நீ கட்டை சுத்தி நீ நிக்க வச்சுட்டாங்கப்பா. இந்த கட்டை இன்றைய கொடைக்கிறனாயா. உன்னுடைய சுய புத்தி உனக்கே இருக்காது. புரியுதா? ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிறது, மறு நிமிஷம் முடிஞ்சு பித்து பிடிச்சவனாத்தான் ரோடு அலையும். ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு வெடிஞ்சு வெடியாத நேரம் ஒன்று இல்லம் வந்து சேருவேன். சுத்தவத்தமா பையி கட்டை உடைக்கிறனாய, கட்டை உடைச்சுன்ற பட்டிக்கு அத்தனைக்கு பால் பார்த்து வேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்து இன்னைக்கு தலை குளிஞ்சு நிக்குது மரபொல்ல சொல்றேன். இல்லையா? காரியத்துல அந்த காரியத்தையே நல்லபடியா முடிச்சு கொடுத்து வேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி கட்டை உடைக்கிறனப்பா இன்னைக்கு பாடம் கப்பிச்சு போதுமா? இந்தா கலதேஷ் தெளிவா போவாங்க. பெங்களூர் அதே பெங்களூர் ஒன்று வந்து நிக்குதப்பா. அடியா தாயி காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரம் ஆகி விண்ணப்பட்டு போச்சாயா. இல்லையா? இன்னைக்கு கைக்கு வர சேர்றது கைக்கு சேராம இன்னைக்கு விண்ணப்பட்டு சேதாரமாகி நிக்குதாயா. என்ற பட்டி அத்தனை இன்னைக்கு முட்டைக்கு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு உள்ள ஆடுத்து வெளியே சிரிச்சு நிக்குதாயி. இதை மீட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்னு வந்து கேட்டுக்கியா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அவமானம் நடந்து போச்சு, அலங்கோலமா போயிடுதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. அந்த அலங்கோலம் மருந்து மாயத்தில் காரியம் நடந்து போச்சாயா.
புரிஞ்சுதா? அதான் தங்கம் தங்கம் தான். இன்னைக்கு தங்கத்தை தகரம் பண்ணி இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி ஓடி போட்டாங்க. நானுக்கு அந்த தகரிமான் இல்லை எல்லாம் பங்கம் இல்லாம ஒன்ற கோட்டையில கொண்டு வந்து கைப்பற்ற வேண்டியது 80 ரூபாயா. இது சக்தி வாக்கு முறையா கொண்டு கையில ஒப்படைச்சிருந்தாயா. அது போக இல்லத்துக்குள்ள சில சிக்கல் எல்லாம் இருக்குதப்பா. அந்த சிக்கலுக்கு முடிவு கட்டி உன்ற பட்டி பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு இதே பட்டியல் சாதிச்சு கொண்டு நிறுத்தினாயா. இது சத்திய வாக்கு. தொழிலுக்கு வச்சுக்கா வாதாயி சொன்னது நெசுமா கோபரம் தாயே அங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறாப்பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா. காரியத்துக்கு உத்தரக்கு போனேட்டு உனக்கு சொல்லியாச்சாயா. நான் சொல்ற கடுவரைக்க பட்டியல் வந்து இன்னையிலிருந்து நிமிஷம் உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறதாயி. துணிஞ்சு போ அத்தனை படி படி மீட்டு கொடுத்தனாயா. சாதிச்சு போடலாம் புடிச்சுக்கோ வர சொல்லு. அடியா வர சொல்லு. பெத்த கண்டு நேடி ஏடு கேட்க வந்து நிக்கிறியப்பா உண்டா இல்லையா. இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பண்ணப்பட்டு நிக்குது. பெத்த கண்ணும் இன்னைக்கு கைக்கு அடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தவிச்சு வந்து நிக்கிறியாயா. உனக்கு கலக்க வேண்டாம். இன்னைக்கு தொழில் முறைக்கு உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். கடன் முறைக்கு உத்தரவு போடுறேன்னு சொன்னாயா. இன்னைக்கு கடன் முறைக்கு ஒரு உத்தரவு காமிச்சிருக்கேன்னப்பா. உனக்கு கலக்க வேண்டாம். அதே மாதிரி அந்த பூமி விற்பனை பண்ணி கடனை அடைச்சு வாகனம் வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. வாங்கி கொடு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்லபடியா உத்தரவு கொடுக்கறப்பா. அடியா திருந்திக்குவான் போதுமா. அடியா தங்கம் தான். தங்கத்து மேல இருந்ததெல்லாம் கட்டெல்லாம் உடைச்சாச்சப்பா. துணிஞ்சு போ கொண்டாந்து சேர்த்தியாச்சு. இந்த அப்படி போ வர்றம்போ கல்யாண காரியமா வந்து கேட்டுட்டு நிக்குதடா ஆஸ்திரேலியா. அடியா கல்யாண காரியம் கொஞ்சம் தவிர்த்து நிக்குது. இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பொன்னாளுக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா சொன்ன சொல்லும் மாறாதப்பா. உனக்கு கலக்க வேண்டாம். சொன்ன தவணைக்கு வந்து நிற்பாங்க. கொஞ்சம் நீ வாய அவசரப்பட்டு பேசிடாங்க. புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் குறும்பு பேசுவ. புரிஞ்சுதா? நீ யதார்த்தமா தான் பேசுற. ஆனாக்க தப்பா போய் அதனால கொஞ்சம் பொறுமையா நில்லு. உன்ற காரியம் என்ற முடிச்சு கொடுத்தனாயா. என்ற ரங்கத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி உடம்பு தொந்தரவு கொஞ்சம் நிக்குதா. அதெல்லாம் பயப்பட வேண்டாமப்பா. எல்லாரும் மங்கமெல்லாம் நான் மீட்டு தந்துடுறேன். இது சத்திய வாக்கு. தயாரான ஒன்னும் பயப்பட வேண்டாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு போதுமா. பாட்டி விண்ணம் பண்ணிட்டு நிக்குது. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசமா நிக்குதப்பா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வந்து இதெல்லாம் நடையொட்டி பேச்சுவார்த்தையில் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். என்னை உடாப்படியா புடிச்சு நில்லு. கூடவே வந்து நின்று உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து சேர்த்தனாயா. அங்க சொலமாட்டம் போட்டுட்டு நிக்குது. அந்த சொலமாட்டத்துக்கு அத்தனைக்கு விட கூடி சீக்கிரம் கொடுத்தனப்பா. பொறுமையா நில்லு. முடிச்சு கொடுத்துருப்பா. உடம்பு தொந்தரவு இன்னைக்கு சிக்கலா நிக்குது. அடியானுக்கு கல்யாண காரியம் நடக்கணும். உண்டாலியா தாயி ஒத்த குதிரை ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா உடம்பு மறு நிமிஷம் நீங்க முடங்கி நிக்குதாயா. நோவுன்னு நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. மற்ற தேவாதையும் கையேந்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு. இது நல்லது பண்ண முடியல. இதுக்கு நல்லபடியா எனக்கு பேர் வாங்கி கொடுத்து காப்பாத்தி கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா. தாயி இது நோவும் இல்லை நொடியும் இல்லையாயா. இது வேற மொண்டிக்கட்டாயா. அந்த மொண்டிக்கட்டை உடைச்சாச்சு. இனி நோவுனுடைய அத்தனைக்கு தீர்க்கமான முடிவு கொடுத்தனாயா. அடியனுக்கும் அப்படித்தான் கங்கண காரியத்துக்கு கூடிய சீக்கிரம் உத்தரவு போட்டு தந்துறனாயா. கார்த்திகை தயாரானி போதுமா. போ வரம்போ அடியா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறனாயா. இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்குதப்பா. ஒரு சான் ஏறினா ஒரு மூலம் இருக்குது. அப்படி நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. நீ கேட்க வந்த ஏடு ஒரு ஏடு. வெத்த கண்ணுடைய ஏடு கேட்க வந்து நிக்கிறியப்பா. வெத்த கண்ணுக்கு இன்னைக்கு நோவு நொடி மூளையில பிரச்சனை தலையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. மத்ததையும் பார்த்தாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. இது நோவும் இல்லை நொடியும் இல்லையப்பா. இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை மீட்டு அடியான நல்லபடியா காப்பாற்றி கொடுத்தா ஒண்ணு கலங்க வேண்டாம். அவனுக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லை. புரிஞ்சுதியா? அல்லேல பத்துருவ எப்படி ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. நான் பாத்துக்கிறேன். இது வேற சமாச்சாரம் சொல்லி அடியான தப்பா நினைச்சுக்காத. புரிஞ்சுதா? நான் மீட்டு கொடுத்துறேன். அது போக இல்லத்துக்குள்ளார இன்னொன்னு நினைச்சிட்டு நிக்குதா மனையிடத்தை பத்தி. அதெல்லாம் இருக்கிற இடமெல்லாம் நல்ல இடம் தான். அதெல்லாம் தப்பான இடமெல்லாம் இல்லையா. இருக்கிற இடத்த பொழப்பு பாரு. புதுமனைக்கு ஓடி போயிடலாம். புரிஞ்சுதா? புதுமனைக்கு ஒரே முட்டா ஓடி போயிடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். தனிகள் நடக்கும் போதுமா. போ வரும்போ இங்க வர சொல்ல தலைவலி பாரு. உப்பு விடுது பாரு. ஓடு
தாயி பட்டி விண்ணப்பட்டு நிக்குதாயா? விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? இல்லத்துக்குள்ள தொழில்முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா? உனக்கு கலக்க வேண்டாம், பொறுமையா நில்லு, கூடிய சீக்கிரம் இனிமேல் சேர்த்து வச்சு அந்த தப்பு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவன் மந்திரம் பண்ணி போயிட்டா, இவன் மந்திரம் பண்ணி போட்டான், இப்படித்தானா என் உலகமே நினைச்சிட்டு நிக்குது. அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுறோன்னு குடும்பம் வாழணுமா இல்லையா? அதெல்லாம் என்னங்கிறது நான் பாத்துக்கிறேனாயா? தேடி வருது, முடிச்சுக்கோ. மற்ற தொழில் முறைக்கு அப்படித்தான், நீ எதிர்பார்க்கிற இடம் கிடைக்காதாயா தொழில் அமைச்சு கொடுத்துருவேன். போதுமா? போக